ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரசித்தியோட சம்மர் வெக்கேஷன் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு பைண்டிங் புக்ஸ் எல்லாம் போட்டாச்சு, எல்லா திங்ஸும் வாங்கியாச்சு. ஸ்கூலுக்கு போய் நல்லபடியாக படிக்கட்டும். நம்மளும் ஒரு ஃபேமிலியாக கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் திருச்சியே வந்து ஒரு கோயில் மாநகரம், அவ்வளோ கோயில் இருக்குது. ஏதோ ஒரு கோயிலுக்கு போய் நிம்மதியாக சாமி கும்பிட்டு பிரசித்தி அந்த வருஷம் சூப்பராக படிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வரலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. நானும் பிரஸ்தியா செம்பருத்தி டீ குடிச்சு முடிச்சுட்டு அப்ப ரோமாக்கு வந்து ஊத்திட்டு இருக்கிற வாய்ப்புல அதே குடிக்கவே நீங்க எதுக்கு குடிக்கிற மூடு இல்ல, அதனால வந்து லபக்குன்னு ஊத்திட்டு இருக்கேன். நல்லா இருக்கான். பிரசித்தி எங்க கிளம்பி இருக்க? இப்போ வந்து புக்ஸ் எல்லாம் பைண்டிங் கொடுக்க போறோம். ஏன்னா இன்னும் 4 நாள் தான் இருக்கு. டேட்டா மாத்திட்டே இருந்தாங்க. என்னமோ இப்போ பயமா இருக்கு. திக்கு புக்குன்னு என்ன 11th டேட் மாத்திடுவாங்களோ. திக்கு புக்குன்னு எல்லாம் மாற்ற மாட்டாங்க. பயமா இருக்கான். இல்ல வேற புக்கு பைண்டிங் பண்ண வேணா, வெயிட் ஆகும்னா. ஆனா இவள்கிட்ட கொடுத்தா இந்த புக்கு ஒரு வாரம் கூட வராது, கிழிஞ்சி கிக்கிரிக்கின்னு இருக்கும். ஹிந்தி புக் இது. எந்த லாங்குவேஜ் பிராக்டிஸ் புக். அப்புறமா இது ஆண்ட்ராய்டு தப்பா ஸ்பெல்லிங். அது கம்பெனி பேரா இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்புறம் அவர் வண்டர்ஃபுல் பிளானட். இது என்னவா இருக்கும்னு தெரியல. சோஷியல் புக், சோஷியல் ஆர் என்விரான்மென்ட். சரி, எல்லா புக்கும் வா, கோயிலுக்கு போயிட்டு கிளம்பணும். டக்குன்னு வாங்க மேடம், கோயிலுக்கு போகணும். இப்போ வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். இது என்ன கோயில்ப்பா? சத்குரு சம்ஹாரமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில், இந்த சாமிக்கு வந்து பாபா மாதிரி பிஸ்கெட்லாம் கொடுப்பாங்க. ஸோ பூவு, பிஸ்கெட்டு, எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு நம்ம போகிறோம். ஸோ அதுக்கு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுறோம், புக் பைண்டிங் பண்ண போகிறோம். பிரசித்தியா வந்து இன்றைக்கி தான் வந்திருக்கா. எப்பயும் நாங்கள் வெளில போகிறப்ப தான் வருவோம். நான் மட்டும்தான் தனியாக வருவேன் மேக்ஸிமம். பிரசித்தியா இன்றைக்கி ஸ்கூல் திறக்கறனால நல்லபடியாக படித்து பாஸ் ஆகணும்னு வந்திருக்கேன். இருந்தாலும் படித்து நல்ல மார்க் எடுக்கலாம்ல. இப்போ நானும் பிரசித்தியாவும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். நேராக பாலக்காரை போகிறோம். ஏன்னா பாலக்காரில் தான் நாங்கள் பைண்டிங் பண்ணுற கடை இருக்குது. எப்பயும் அங்கே தான் கொடுப்போம். வேறு கடையும் எங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த கடைக்கு போனால் அவர் இருக்காரான்னு தெரியாது. அப்படி இல்லைனா ஃபோன் பண்ணி சொல்லி அவர் கூப்பிட்டு பைண்டிங் கொடுத்துட்டு வரணும். ஸோ இட்ஸ் a பிக் டாஸ்க். அங்கே போனால் கடை வாசப்படில் எழுதியிருப்பாங்க. சரி போகலாமா? அதனால் நான் பிளான் பண்ண மாதிரியே அவங்க இல்லை. பிரஸ்டியா விட்டுட்டு நான் திருப்பி வந்து புக்கு தரேன். ஏன்னா பிரஸ்டியாவுக்கு போர் அடிக்குமா. A few moments later. தமிழ்நாட்டுல மழை பெய்தா இல்ல எங்க ஊர்ல மழை பெய்தான்னு தெரியல. சாயங்காலம் பேஞ்சு கொட்டுது. ஆமா, மே ஜூன் ஜூலை வரைக்குமே வந்து வெயில் அடிக்கும். மழையெல்லாம் வந்து இருக்க சீசனே கிடையாது. ஆக்சுவலா கொஞ்சம் அப்படியே லைட்டா அப்படியே மான்சூனுக்கு மாறிட்டு இருக்கும். எப்படி வந்து சம்மர் அடி ஜாலியா குளுக்குள்ள இந்த தட்டி கடவுள் வந்து நம்மளை காப்பாத்துட்டேன்னு தெரியல. அப்படியே சாயங்காலம் அந்த சில்லுன்னு சாரலோடய குக் பண்ண பாத்திர வழக்கெல்லாம் ஜாலியா இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து நான் பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். பாத்திரம் விளக்கிட்டு ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போகிறோம். இன்னைக்கு வந்து நான் ரசகுல்லா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு. ஜென்ரலாகவே எனக்கு ஸ்வீட்டே வந்து ரொம்ப பிடிக்காது. பட் எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்னா அது வந்து ரசகுல்லா. வந்து மாற்று கருத்தே இல்லை. எனக்கு குலோப் ஜாமுனோடலாம் ரசகுல்லா ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா இல்லாதனால பால் நிறைய மிச்சமாகுது. அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. பன்னீர் செஞ்சோம். இந்த டைம் வந்து ரசகுல்லா செய்ய போறோம். தண்ணி ஊத்தாம பால் காய்ச்சி வச்சிருக்கா. இதுல பால் ஆடை எடுத்து ரசகுல்லா ப்ராசஸ் பண்ண போறோம். பால் ஆடைலாம் இல்ல, பன்னீர் மாதிரியே தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதான் செய்ய போறேன். எனக்கு அதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுப்போம். ஓகே, next morning. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் ஃபுல்லாக லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். இன்னைக்கு தான் வந்து சீக்கிரமா எந்திரிச்சிருக்கோம். நானும் பிரசித்தியால ப்ளூரல் தான், நீங்க ஒரு ஆள் சிங்கிள். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து கோயிலுக்கு கிளம்பலான்னு நானும் உதயத்துல வந்து அடிச்சுட்டு நான் தான் வந்து அப்பவே சொன்னேன், இப்படி இருக்கக்கூடாது, கோயிலுக்கு போ, ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ பால் காலையில் காய்ச்சி வந்து காஃபி எல்லாம் போடணும். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு நான் செஞ்ச ரசகுல்லாக இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருமே இல்லையா இங்கே சாப்பிடுன்னு. அதுக்காக வந்து ஒரு 2-3 ரசகுல்லா எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு ஒன்று, பிரசித்தியாவுக்கு ஒன்று. ஸோ யா, இதை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டேஸ்ட் பண்ணி கிளம்புங்க கோயிலுக்கு.
நேற்று எனக்கு ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு, இன்னைக்கு வந்து நல்லா அந்த டெக்ஸ்டர் வந்திருக்கான்னு பார்க்கலாம். இங்கே வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணிட்டா ஸ்பாஞ்சியா அதே மாதிரி வந்துருச்சு. ஏவனோ இங்கே வருங்க, சூப்பர் ஸ்பாஞ்சியா வந்துருச்சு. ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம ஸ்மெயில் மியூசிக் கேள்விப்பட்டிருக்கோம். கிளென்ஸ்டாவோட அந்த பிராண்ட் நியூவான ஃபேஸ் வாஷ் அண்ட் சீரம் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறது. ஸோ இதில் குட்னஸ் ஆஃப் நேச்சர் இருக்கு அண்ட் பேக்டு பை டெக்னாலஜின்னு சொல்றாங்க. அதனால நேச்சர் போல சேஃபாகவும் சயின்ஸை போல எஃபெக்டிவாகவும் இருக்குமா. கிளென்ஸ்டாவோட ஸ்னெயில் 96 மியூசன் ஹைட்ரேட்டிங் ஜென்டில் ஃபேஸ் கிளென்சர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல டெக்ஸ்சர் நல்லா லைட் வெயிட்டா இருக்காண்டு இது 24 ஹவர்ஸ்க்கு ஹைட்ரேஷன் கொடுக்குங்களாம். நம்ம ஸ்கின்னை நல்லா ரிப்பேர் பண்ணி கொடுக்குங்களா அண்ட் விரிங்கிள்ஸை கம்மி பண்ணவும் ஹெல்ப் பண்ணுமா. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸில் நல்லா ஜென்டலாக நான் மசாஜ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு ஃபோம் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். அடுத்த கிளென்ஸ்டாவோட ஸ்னெயில் 96 மியூசன் ஸ்கின் ரிப்பேர் அண்ட் ஹைட்ரேஷன் ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இதோட டெக்ஸ்சரும் நல்லா லைட் வெயிட்டா இருந்துச்சு. இதுவுமே 24 ஹவர்ஸ்க்கு நல்லா ஹைட்ரேஷன் கொடுக்குமா, ஆன்டி ஏஜிங்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுமா, ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ப்ளம்பராகவும் ஆக்குமா. கிளென்ஸ்டா பிராண்ட் பை ஒன் அண்ட் கிவ் ஒன்னு ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. புவர் அண்ட் நீடி பீப்புள் யாருக்கு நல்ல ஒரு கிளீன் வாட்டருக்கு ஆக்சஸ் இல்லையோ நம்ம இவங்கள்ட்ட வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நீடி பீப்புளுக்கு அவங்க ஒரு கிளீன் வாட்டர் பாட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. 2030 கிளென்ஸ்டா பிளட்ஜ் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 பில்லியன் லிட்டர் வாட்டர் வந்து கொடுக்கறதா. கூப்பன் கோட் சாரா 2024 யூஸ் பண்ணீங்கன்னா 25% ஆஃப் கிளென்ஸ்டா.com எல்லா ரேஞ்சஸ்லயும் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். எதுக்குன்னா ஸ்கூல் வேறு இன்னும் 4 நாள் தான் இருக்குது. ஸோ திறக்க போது அதனால நல்ல அகாடமிக்ஸ்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறோம். இங்கே எல்லாமே பச்சை நிறமே. எங்கள் அப்பா மட்டும் வழக்கம் போல வேற கலர். ஸோ எல்லாரும் ஒரே மாதிரி கலர் போட்டிருக்கோம். நாங்கள் 3 பேரும் ஒரே கலரா. அது ஒரு பச்சை, இது ஒரு பச்சை, இது ஒரு பச்சை. ஆனால் 3மே பச்சை, வேற வேற பச்சை. இது ஒரு பச்சை, இது ஒரு பச்சை. அப்புறம் ஒரே மாதிரின்னு சொல்லாதீங்க. இட்ஸ் ட்ரெடிஷ்னல் வியர், அதான் ஒரே மாதிரி இருக்கு. ரோமா கோயிலுக்கு போலாமா? சமத்து புள்ள எந்திரிச்சு கிளம்பி ரெடியா இருக்கு, தலை குளிச்சுட்டு. கண்ணு ஒரு ரியாக்ஷன் கொடுங்க. கையை காட்டுங்க. மருதாணி போட்டுச்சு நைட்டு. கை காட்டுங்க. எப்படி இருக்கு? நல்லா. மருதாணி போட்டதுல உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு மேம்? எவ்வளவு பெருமையா இருக்கு சொல்லுங்க மேம். அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸில் கிளம்பிடுன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மீன்வெயில் நான் போய் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு ஏர் செக் பண்ண வந்துடலாம். ஏன்னா ஏர் செக் பண்ணலாம் ஒரு 5-6 மாதமே இருக்கும். அப்படியே ஓடிட்டு இருக்காது பாட்டுக்கு. ரொம்ப தூரம் போகிறதுனால நம்ம ப்ராப்பராக ஏர் செக் பண்ணிட்டு போயிட்டா சேஃப்டி. இல்லைன்னா நடுவில் நின்றுட்டு இந்த வெயிலெல்லாம் நம்மளால் சமாளிக்கவே முடியாது. ரோமா எங்கே கிளம்பிட்டீங்க? முருகண்ணா கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க. ஹேர் ஸ்டைல் காட்டுங்க. இங்கே காட்டுங்க, நல்லா காட்டுங்க. அழகா இருக்கு. யாரு போட்டு விட்டா? உங்க ஹேர் ஸ்டைல் காட்டுங்க. சேம் ஹேர் ஸ்டைலா? ஓகே. எப்படியோ தேரெல்லாம் கிளப்பி கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ நாங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். என்ன கோயில்ப்பா? அது இன்னும் முடிவு பண்ணல. அந்த வேலை முடிவு பண்ணிக்குவோம். எப்பவுமே எங்க அப்பா அப்படிதான். எல்லாமே போறோம், கோயிலுக்கு தான் போறோம். இல்ல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் மாத்திட்டானே இந்த ட்ரெஸ்ல வர முடியாது. அப்பா சர்ப்ரைஸா நம்ம முக்கம்பூர் கூட்டு போவாரு. ஆமா, இந்த ட்ரெஸ் போட்டு முக்கம்பூர் போவீங்க. அட் லாஸ்ட் முடிவு பண்ணி நாங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். ஸ்ரீரங்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபேமிலியோட. வெக்கேஷன் வேறு, எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரில. சரி போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். மணி விலாஸ் ஹோட்டலுக்குள்ள இருக்கோம் ஸ்ரீரங்கத்தில். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது குழந்தைலாம் வச்சுக்கோமா. காலையிலே ரொம்ப நேரம் லைட்டாக உமட்டிட்டா. அதை வந்து இங்கே தோசை சாப்பிட்டுட்டு நானும் கிறிஸ்டியா ரொம்ப தோசை சொல்லியிருக்கோம். அப்படி இட்லி சொல்லுவேன். நம்மளுக்கு எப்பயுமே இட்லி தான். எங்க அப்பா வந்து இட்லி சொல்லியிருக்காரு. அம்மா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் 3 பேரும் ஒரு காம்பினேஷன்ல இருக்கோம். அப்படின்னு ஒரு டைலாக் கேட்டுருவேன். அது பிரசித்தியாக்குனா அவளும் சேர்த்து சொல்லுவேன். தோசையோட ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா அரோமா அப்படியே சூப்பராக இருக்குது. இட்லியோட ஸ்மெல்லை மட்டும்தான் பார்க்கணும். இல்லை, இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சூடாகவும் இருக்குது. நான் கூட இட்லி வந்து சாஃப்டாக இருக்கான்னு நினச்சேன். பட் சூப்பராக இருக்குது. கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யானை இருக்குது. யானைகிட்ட வந்து ரோமா வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். பிரசித்தியா வந்து யானைக்கு ஃபுட்டு தரணும்னு சொல்லிட்டு அவுத்திக்கிறா. உட்கார வைக்கலாமா? உட்கார வைக்கலாமா? ஆசீர்வாதம் வாங்கலாமா? என்ன வேணா பண்ணலாமா? ஸோ இப்போ போய் நம்ம வந்து முதல்ல சாப்பாடு கொடுக்கலாம் யானைக்கு. வாங்க. ஓகே போகிறோம். பிரசி போ.
சவாரி போறியா? அவ அழுவாளே. அவ போக மாட்டா, நீ போறியா? ரெண்டு வேணாம் அப்புறம் அவ அழுவா. சரி சாப்பிட கொடு. மேலே நான் தரேன், ஆசீர்வாதம் குடு. அது வாங்கிக்கோ, அது ஒண்ணும் பண்ணாது. அவ்வளவுதான். அங்கே பாரு, இங்க வந்து அழகழகா ஜாமெல்லாம் கியூட்டா இருக்கு. அந்த அமேசான்ல எல்லாம் சைக்கிள் அழகா இருக்கும்ல, சொப்புல அதெல்லாம் அழகழகா இருக்கு. எங்க அப்பா கிட்ட அடம் பிடிச்சி கேட்கணும், அப்பதான் வாங்குறேன். அதெல்லாம் வாங்கி தர மாட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் இங்க திருச்சியில. இல்லாத மாதிரி இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து என் தங்கச்சியோட நான் சாட்டர்டே சீக்கிரம் போக சொன்னாங்கங்க. கூட்டம் இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியல. எப்போ சாமி கும்பிடுவோம். இங்கேயும் யானை இருக்கு. இப்ப எதுவா எனக்கு இந்த கூட்டத்தில் வரப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லைனில் வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொர்க்க வாசல் திறக்கிற அன்னைக்கு வந்தோம். 11 மணிக்கு வந்துட்டு அடுத்த நாள் நைட்டு 11 மணிக்கு வந்துட்டு அடுத்த நாள் 3 மணிக்கு போனோம். இதான் ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் என்ன லைன்? அது சுத்தி கோயில சுத்தி 3 ரவுண்டு போனோம். 3 ரவுண்டில் 10 ரவுண்டுக்கு. அப்படியா? ஏன்டா வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் 3 மணிக்கு தான் வெளில வந்தோம். எனக்கு வேற ஒரு ஷூட் இருந்துச்சு. அவசரமாக தூங்காம உட்காந்து நானே என் தம்பியை வந்து சாமி கும்பிட்டோம். எவ்ரிதிங் கோஸ் டு ரங்கநாதர். 10:30 கோயிலுக்குள்ளே வந்தோம். சாமி கும்பிட்டு முடிக்கிறப்ப 12 o'clock ஆயிடுச்சு. லைனில் வந்து 1 hour இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக தான் சாமி கும்பிட்டோம். லாஸ்ட் வீக் வந்தப்போ கூட கொஞ்சம் லேட் ஆச்சு. இந்த டைம் ரொம்ப சீக்கிரம் கும்பிட்டோம். இப்போ நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். கூட்டத்துக்கு நடுவில் பிரசித்தியா சாமி பார்க்கலன்னு சொன்னால் நான் ஸ்பெஷலாக ஒருத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு பிரசித்தியாவை முன்னாடி அனுப்பிச்சி விட்டேன். அப்பயே அவள் சரியாக சாமி பார்க்கல. ஏன் பிரசித்தியா? உள்ள அனுப்பிச்சு விட சொன்னாங்க. அவங்க அனுப்பிச்சு விடாம தள்ளி விட்டேனால பிரசித்தியா பார்க்க முடியல. இருந்தாலும் நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்துக்கலாம். கூட இல்லை. சரி வாங்க கைஸ். ஓகே. பிரசாதம் வெண்பொங்கல் கொடுத்தாங்க. நாங்கள் வேண்டான்னு போனோம். இருந்தாலும் குழந்தைங்களுக்காச்சும் வாங்கி கொடுங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அடிச்சு விரட்டிட்டாங்க பிரசாதம் சாப்பிட சொல்லி. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது வந்து அப்புளுக்காக அப்புளுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். எஸ் வெண்பொங்கல். எஸ். எனக்கு எங்க அம்மா பிடிக்கவே பிடிக்காது. உங்களுக்கு என்னதான் பிடிக்கும்? பிரசாதனால கொஞ்சம் சாப்பிடுவோம். இந்த ரோமா ஸ்ரீரங்க புளி சாதமும் வடையும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வாங்கி தர மாட்டேன். நான் வாங்கிட்டு வந்தே அடுத்து வாங்கிட்டேன். எனக்கு அன்னப்பூர்ணி அது திருச்சியில எடுத்தாங்க. நானும் புளியோதரை வந்து விரும்பி சாப்பிடுவேன், வடையும் சாப்பிடுவேன். எனக்கு அவங்க பொங்கலையே கொடுத்து அம்மாவும் பிள்ளையை வாங்கி என்ன சாப்பிட வச்சுட்டாங்க. அதனால் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ புளியோதரையும் வடையும் 2 பேரும் வெறுத்து கட்டுறாங்க. ரோமா கூட சாப்பிடுது, டான்ஸ் ஆடிக்கிட்டே சாப்பிடுது. ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்தோடனே ஒரு ஜூஸ் கடையும் இல்லை. நாங்கள் தில்லைநகரில் ஒரு ஜூஸ் கடை இருக்கோம். ஆனால் அங்கே கரும்பு பால் கடையும் இல்லை. ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே இந்த கடையில் தான் நாங்கள் ஸ்கூல் வச்சோன்னா வந்துருக்கோம். ஸோ இங்கே வந்து 2 வாட்டர்மெலன் ஜூஸ் சொல்லியிருக்கோம். அங்கேருந்து தாகடிக்குது டார்ச்சர் பண்ணிட்டாங்க அம்மாவும் பிள்ளையும். இப்போ மழை பெய்யுற மாதிரி இருக்குது. இந்த ஜூஸ் குடிச்சாதான் ஹாப்பியாக இருக்குல்ல. நைட்டு ஃபுல்லாக மழை, காலையில் வெயில், ஆஃப்டர்நூன் மழை பெய்கிற மாதிரி வெயில் அடிக்குது. ஸோ ஹீட் அதிகமாகுது, தாகம் அதிகமாக இருக்குதுல்ல. எதுவும் பேசவே மாட்டேன். ரோமா தூங்கிட்டான். கொஞ்சம் சரி அதிகமாக பாசமாக கொடுக்குறீங்க. ஓ எனக்கு இல்லையா? நல்லா இருக்கா? தூங்கிட்டு இருந்த ரோமா எந்திரிச்சு கேட்ட முதல் வார்த்தை என்ன? ஆமாம் நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போ எந்திரிக்கவே இல்லை. அது சரி தூங்கட்டும்னு சொல்லி தான் நான் விட்டேன். இப்போ படுத்தா கூட தூங்கிடும், அவ்வளோ டயர்டாக தான் இருக்கு. என்ன இருக்கு? இவ பாருங்க திண்டிலே படுத்து தூங்கிட்டா. இங்க வந்தோடனே நல்லா இருக்கு. அங்கிட்டு வெயிலா அந்த மாதிரி இருந்தது. ரொம்பலாம் வெயில் இல்லை, நல்ல வேலை. கடும் வெயிலா இருந்தா இவங்களோட இப்பவே முடியல. தெரியாதவமா நான் வந்து சரி லைட்டா இங்க ஜிம்கி இருக்கு, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸா போடலாம்னு நினைச்சு போட்டுட்டு குத்துதுன்னு அழுதுகிட்டே. நைட்டு செஞ்ச குலாப் ஜாம் காலைல சூப்பராக ஊடி இருந்துச்சு. இப்போ இன்னும் சூப்பராக ஊடி இருக்கு. எங்கே அது? இது வந்து என்ன மாவு? ஆப்பா மாவு. சரசு வந்து ஏன் பொங்கவே இல்லைன்னு தெரியல. மம்மிட்ட கேட்கணும். கேளு எனக்கு குலாப் ஜாமுன் அடிச்சிச்சு. அது பேர் என்ன? ரசகுல்லா ஃப்ரிட்ஜில் இருக்கா?
ஐஸ் வாட்டருக்கு இது போட்டு வச்சிருக்கியா? இல்லைண்ணா நீங்க போட்டு போயிருக்கீங்க தானே? போட்டிருக்கேன், நீங்கள் போடல. Meanwhile. ஸோ ரொம்ப பசிச்சுன்னு சொல்லிட்டு அப்பா வந்து ஹோட்டல்லே சாப்பாடுலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டு வரலாம் தான் பார்த்தோம். பட் வந்து ரோமா தூங்கிருச்சு. அதனால் ரோமா வச்சுட்டு சாப்பிட முடியாது. அதுக்கும் பசிக்கும், காலைல சீக்கிரம் இருந்துருச்சதுனால நான் போய் ஹோட்டலில் மீல்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ உட்காந்து வெஜ்ஜு மீல்ஸ் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்போம்ல. ஸ்கூல் இன்னும் 2 days தான் இருக்குது பெசித்தியா. அதுக்கப்புறம் டெய்லி ரொட்டீன். ஆமாம், சாட்டர்டே சண்டே. மம்மி நாளைக்கு வந்துடுவாங்க, மண்டேலேருந்து ஸ்கூல். ரொம்ப ஷாக்காக இல்லை. டான்ஸ் கிளாஸ் இருக்கு, அது பார்த்துக்கலாம். 3 நாள் சேர்த்து டான்ஸ் கிளாஸ் இருக்கு. அது பார்த்துக்கலாம். ஓகே, சாப்பிடுங்க. இப்போ ரோமா மேடம் வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். வெளியில் வந்து நாய்க்கு ஃபீட் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் சாப்பிடுவாங்களாம். நாய் அதோட ஃப்ரெண்டு. போவாத கடிச்சிரும். என் புள்ள வந்து நாய் பாவம்ப்பா, சாப்பிட்லப்பான்னு கேட்டு சாப்பாடு வைக்க சொல்லிக்கிட்டே இருக்கும். டான்ஸ் ஆடுக்கண்ணே. ஊடுங்கடா சங்கு நான் தண்ட சோறு கிங்கு, அந்த பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கு சின்சான் வெர்ஷனுக்கு. ரோமா வந்து சின்சியராக ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க மேடம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹிந்தி ப்ரிப்பரேஷன். பரவாயில்ல, நேரா வச்சு பாக்குறாளே. ஆமாம், படம் தானே பாக்குற. படத்தை காட்டி அப்பா நீ இந்த கறியை தானே சாப்பிட்ட அப்படின்னு கரெக்டாக காட்டுது. இந்த அக்கதான் திருப்பிட்டீங்க. அந்த கறி சாப்பிட்டேன். என்ன அது? என்ன கறி? தாய்லாந்து crocodile கறியா? ஆமாம், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு இன்னைக்கு தான் குலோப் ஜாமுன். எனக்கு குலோப் ஜாமுன் வந்துருக்கு எங்கள் அம்மா ஞாபகத்தில். ரசகுல்லா கொடுத்துருக்காங்க. ரசகுல்லா இப்பதான் நீ 4 சாப்பிட்ட. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்கூல் திறக்க போகுது. எல்லாம் நல்லபடியாக படிங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. இந்த அகாடமிக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக வரணும்னு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். சரி சதி விஜய். Bye bye. டாடா.